மரத்தூர் பகுதியை வத்தல்மலை அடிவாரம் சொல்லிட்டு தான் வந்தாங்க. வரும்போது அந்த பஸ் கூட பார்த்தேன் நான். அது வழியா எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அதனால பூமரத்தூர் இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த பகுதியில முக்கியமான பிரச்சனை குடித்தண்ணீர் பிரச்சனை. தண்ணி கிடைக்கிறது இல்ல, நல்ல கிடைக்கிற தண்ணியும் நல்ல தண்ணி கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கலப்படமாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம தண்ணி குடிக்கும் போது பல்லுலாம் கலர் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பது தருமபுரி மாவட்டத்துலதான் நடக்குது, எல்லா ஊர்லயும் கிடையாது. ஏன்னா இந்த தண்ணியே புளோரோசிஸ் கலந்த தண்ணி. இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்றால் உபரி நீர் திட்டம், காவிரி உபரி நீர் திட்டம்ன்றது கடல்ல வீணா போய் கலக்குது இல்ல தண்ணி, அந்த தண்ணியை வீணா போய் கலக்கிற தண்ணி எங்க ஊருக்கு கொடுங்கன்னு கேக்குறோம். எந்த ஊருக்கு கொடுக்குறோம்? தர்மபுரி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அந்த தர்மபுரிக்கு அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வரவே இல்லை. அதுவும் கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில இந்த உபரிநீர் திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. நடந்து கொண்டிருந்ததை பாதியில நிறுத்திட்டாங்க. இப்ப மறுபடி நம்ம எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல நீங்க மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். எந்த இடத்துல ரெட்டைலைக்கு வாக்களிக்கணுமோ அங்க வாக்களிச்சீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிச்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைய எம்எல்ஏங்க சட்டமன்றத்துக்கு போவாங்க. அப்பதான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த பகுதியில நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க. படிப்பு, அதே சமயம் வேலை வாய்ப்பு. படிக்கிறாங்க பசங்க, வேலை கிடைக்கல. கிடைக்குதா வேலை? இல்ல. அவங்களுக்கு இங்க சிப்காட் தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு ஃபேக்டரி கூட இல்ல, வெறும் பொட்டல் காடா இருக்கு. அந்த இடத்துல ஃபேக்டரி எல்லாம் வந்தா பசங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல தண்ணி வேணும். அடுத்தது 3வது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு பாதுகாப்பான பேருந்து பயணம், பாதுகாப்பான சாலை வசதி வேணும். இதெல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நீங்க கேட்காமையே உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. யோசிச்சு பாருங்க. நீங்க 108 ஆம்புலன்ஸ் கேட்டீங்களா உங்க ஊருக்கு? யாருமே கொடுக்கல. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்காக கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகவும் கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காகவும் அவங்களுக்கு அவசரத்துக்கு பஸ் வராது, ட்ரெயின் வராது, எதுவும் வராது. அப்ப போன் பண்ணா அவங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பிரசவ வழியில துடிக்கும் பொழுது யாருக்கு போன் பண்ணுவீங்க? இப்ப ஒரு 108 பண்ணா வந்துருதா? மழையா இருந்தாலும் வந்துருதா? 1/2 மணி நேரம்னா கூட வந்துடும். அதையும் செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன். அவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் கொடுக்கிறாரு. எதுக்கு? இந்த நீங்க பெண்களுக்கெல்லாம் பயம் இல்லாம நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதே போல தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி, அந்த நிறைய ஊர்ல அரசு மருத்துவ கல்லூரி கிடையாது, தர்மபுரிக்கு இருக்குது. அதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் தான் அந்த மாம்பழ சின்னத்துலதான், அந்த மாம்பழ சின்னத்தால் தர்மபுரிக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், அவர்களுக்கு 150 நாள் வேலை திட்டத்தை உறுதி செய்வேன்னு சொல்றார். 150 நாள் வேலை இருந்தா நல்லது தானே? இப்ப 25 நாள் தானே இருக்குது. 20 நாள் இருக்கா? 100 நாள் கூட 100 நாள் இல்ல. 150 நாள் வேலை திட்டம். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ், கல்வி கடன், பயிர்கடன் தள்ளுபடி போன்ற எத்தனையோ விஷயங்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்க. நம்ம அந்த விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கலாம். அதற்கெல்லாம் நீங்க மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து நீங்க என்ன ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா சமூக நீதி என்பது என்ன? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. உங்களுக்கு வேண்டிய வேலை, நீங்க கேட்கிற படிப்பு, உங்களுக்கு நல்ல கௌரவமான வாழ்க்கை வேண்டும் என்றால் சமூக நீதி என்றது கண்டிப்பாக வேண்டும். அதுக்கு என்னன்னா, யார் வீட்டுல எவ்வளவு வசதி இருக்கு என்ற சமூக பொருளாதார கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது சமூக பொருளாதார கணக்கெடுப்பு. உங்க வீட்டுல சொந்த வீடு இருக்கா? நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? வீட்டுல பாத்ரூம் இருக்கா? இதையெல்லாம் அளவு எடுத்து எத்தனை குடும்பங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்றதை அளவெடுப்பதுதான் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு. இதை எடுத்தா உங்க பசங்களுக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கப்படும். அப்படி அந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம செய்தாதான் நம்ம சமூக நீதி பாதுகாக்கப்படும். தமிழ்நாட்டுல அதை செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம்
ஏற்பட வேண்டும். நீங்க அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு ஒற்றுமையாக இருந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நீங்க நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை, தரமான படிப்பு, சுகாதாரமான வாழ்க்கை, கௌரவமான ஒரு வாழ்க்கை இல்லையா, பாதுகாப்பான பெண்களுக்கான வாழ்க்கை போன்றவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிம்மா, நன்றி.